ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ போட்டே 1 வீக் ஆச்சு. 1 வீக்கு 3 வீக்ஸு ஆச்சு. நான் வந்து போடுறதுக்கு ரொம்ப அது வந்து மறந்து போயிட்டேன். ஏன்னா நான் சமயபுரம் பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது இது நான் மறந்து போயிட்டேன். அதனால் எனக்கு ஒரு கிஃப்ட்டு வந்தது. அதாவது என்னோடய க்ளோஸ் ரிலேஷன்ஸ், ரொம்ப தூரத்து சொந்தம் வந்து எனக்கு கிஃப்ட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டு நான் திறந்தே பார்க்கல. திறந்து பார்க்காமலே எனக்கு ஃபோன் வந்தது. நான் கிஃப்ட்டு அனுப்பிச்சேனே, நீ திறந்து பார்த்தியா, ஓப்பன் பண்ணி பார்த்தியா அப்படின்னாங்க. இல்லையே, ஓப்பன் பண்ணியே பார்க்கல. நான் அது வந்து கோயில் சாமி அப்படியே நான் மறந்துட்டேன் அப்படின்னு. ஓப்பன் பண்ணி பாரு, நான் என்ன உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு. நீ இவ்வளோ பூஜை பண்ணுற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பூஜை பண்ணும்போது எனக்கு பூஜை பண்ணணும் போல இருந்துச்சு. உனக்கு சமயபுரம் அம்மனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, பாரு என்னன்னு பாரு, நான் என்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு நான் கிஃப்ட்டை தந்தேன். வெரி சாரிங்க, வீடியோவில் ஒரு மாதிரி பேசுகிறேன், நேரில் ஒரு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ போடும்போது ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணவே இல்லை. ரொம்ப வந்து லோவாக வச்சுட்டேன். அந்த சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக வச்சு சவுண்டே வரல. எங்கள் வீட்டுக்காரும் ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னடா சவுண்டே வரலன்னு கேமராவில் போய் அலோ பண்ணார். அதுவும் வரல. என்ன ஆச்சுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்டு வந்து அமுச்சு வச்சாங்க பாருங்களேன், ஒரு கவரை அமுச்சிருக்கவ. அவள் வந்து அவங்க ஊரில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கம்மி தானா, நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது ஆன்லைன்லலாம் விற்கிது, நீ பார்த்துருக்கியா அப்படின்னாங்க. ஆன்லைனில் திறந்தே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆன்லைனில் போகிறதே இல்லை, இந்த மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னேன். இது வந்து என்னென்னா, நீ எங்கே வாங்கினேன் அப்படின்னு நான் கேட்டேன். நான் வந்து சூப்பர் பஜாரில் வாங்கினேன். சூப்பர் பஜாரில் வந்து எல்லாமே விற்கும். இந்த மாதிரி நான் என் குழந்தைக்கு வாங்கும்போது, என் பொண்ணுக்கு வாங்கும்போது உனக்கு வாங்கணும் எனக்கு தோணுச்சு. உனக்கு ஒன்றுமே வாங்கி தரல, எனக்கு சரி ஒன்று வாங்கி கொடுக்கலாம். உனக்கு கிளிப்புனா ரொம்ப பிடிக்கும், அதுமாதிரி பேக்குனால் உனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு அதான் அந்த காஸ்மெட்டிக்ஸ்னால் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மேக்கப்லாம் போடுவேன்னு அதான் 2-3 வந்து அமுச்சு வச்சுருக்கேன் பாரு. அவள் வந்து என்னென்னா எனக்கு அமுச்சு வச்சா. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவள் என்ன சொன்னான்னா, என்ன கண்டிஷனாக என்கிட்ட சொன்னான்னா, இங்கே பாரு, என்னோடய பேரும் யூடியூப்பில் நீ சொல்லக்கூடாது, என்னோடய ஊரும் சொல்லக்கூடாது, ரொம்ப கண்டிஷனாக சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்பியும் வந்து 2 நாள் கழித்து திரும்பியும் ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, என்னோடய ஊரும் சொல்லக்கூடாது, என்னோடய பேரும் சொல்லக்கூடாது, சரி சொல்லிட்டேல, ஒரு தடவை சொல்லிட்டேன்னு நான் சொல்லுவேன், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கிளிப்பாக ரொம்ப அழகாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஹார்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து காலேஜ் பொண்ணுங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அவள் சொன்னால், இங்கே பாரு, நான் உனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்ருக்காத என்ன, அவங்கவுங்க உன் மேலே பாசமாக இருந்தால் நீ கொடு, என்ன யாருக்கும் கொடுக்காத. நான் வந்து உனக்கு வாங்கி கொடுத்தா நீ வந்து யாராருக்கும் வந்து கொடுத்துட்ற, அதெல்லாம் கொடுக்காத. நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு பாசமாக. என்ன உங்ககிட்ட யார் பாசமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நீ எல்லாமே நீ பண்ணு, என்ன செய், என்ன நீ எல்லாத்தையும் வந்து நான் இன்னொன்று கூட நான் ஒன்று வாங்கி கொடுத்தேன், நீ இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால் வந்து நான் உனக்குன்னு நான் பாசமாக வாங்கி கொடுத்துருக்கேன், நீ வச்சுக்கோ, நீ அழகாக போட்டுக்கோ, இதெல்லாம் போட்டுட்டு நீ யூடியூப் பண்ணு. உன்னோட ஹேர் ஸ்டைலு, அதாவது ஹேர் வாஷ் பண்ணி இது போட்டேன்னா ரொம்ப அழகாக இருக்கும், முடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே வந்து காலேஜ் பொண்ணுங்க போட்டானே இன்னமும் அழகாக இருக்கும். ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டான். பேரும் சொல்லக்கூடாது, ஊரும் சொல்லக்கூடாது, ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டான் எனக்கு. சரி, நான் சொல்லவே மாட்டேன், நீ சொன்ன பாரு, அப்புறம் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், நீயும் ஒரு பொண்ணு வச்சுருக்க பாரு, அதனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு மனசாட்சி இருக்குல்ல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், அந்த கிளிப்பு பாருங்கள், குட்டி குட்டி கிளிப்பாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து குட்டியாக இருக்குது. அதாவது ரொம்ப குட்டி, இந்த பாருங்கள் ஹார்ட்டு மாதிரி இருக்குது பாருங்களேன். அதாவது சில்வர் கலரு, இதுலேயே கோல்டன் கலர், சில்வர் கலர், ரொம்ப வந்து அப்படி டிசைனாக கொடுத்துருக்கான். நீ எங்கே போய் வாங்கினேன்னு கேட்டேன். சூப்பர் பஜாரில் போய் வாங்கினேன். இந்த சூப்பர் பஜாரில் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்து இந்த சந்து மாதிரி இருக்குமா, இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போகுமா. இன்னொன்று என்னென்னா, நீ வந்து அசந்தே போயிடுவா அமுதா, நீ வந்தேன்னா இங்கே வளையல் வந்து அந்த கடைக்கே வளையல் வந்து அப்படி இருக்குது. அந்த கடையில் அந்த வளையல் மட்டும்தான் விற்கும், கண்ணாடி வளையல்.
டிசைனர் வளையல் அதெல்லாம் பார்த்தோன்னா நீலாம் வந்து அந்த இடத்த விட்டே வரவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். என் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு அம்மா எனக்கு என்ன வாங்குறது என்ன விடுறது தெரியுமா, அவ்வளோ டிசைன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ வளகாப்பு இருக்கிறவங்கலாம் வந்து அந்த கடையில் வாங்கினாங்கன்னா அவ்வளோ கலராக அவங்களே வந்து டிசைனாக போட்டு கொடுக்குறாங்களாம். அதாவது உங்களுக்கு எந்த கலரு எந்த சாரீ வந்து நீங்கள் போடுறீங்களோ, எந்த பார்ட்ரு எந்த ப்ளவுஸு எந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் எடுக்கிறீங்களோ, எந்த கலர் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து கண்ணாடி வளையல் எடுத்து இந்த சைடில் வந்து 2 பார்டர் மாதிரி கொடுக்குறாங்களாம். அதை ப்ளவுஸுக்கு மேட்சாக சாரீக்கு மேட்சாக ரொம்ப அதே மாதிரி கிளிப்பும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்து நான் லிப்ஸ்டிக் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது வந்து டிப் பாம் போட்டிருக்கேன், டிப் பாம் போட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கேன் ஸ்விஸ் பியூட்டி. அதில் வந்து நான் இந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2வது வந்து ஒரு லப்பர் பேண்ட் வாங்கினேன். அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வளையல் கடை வந்து இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போகுமா, அவ்வளோ அழகாக இருக்குமா, ஜொலிக்குமா, அந்த கடையே இப்படி ஜொலிக்குமா. லைட்ஸு வேறு போட்டுட்டு அந்த வளையல் அப்படி அந்த கடையில் வளையல் மட்டும்தான் விற்குமா, வேறு எதுவுமே விற்காதான். அவங்க வந்து அந்த கடையில் கூட்டமாக வருது, அவங்க வந்து டிசைனாக போட்டுக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் நிற்கிறாங்க வளையல் போட்டுட்டு. ஒரு அம்மா வந்து அழகான நளினி அம்மா மாதிரி இருந்தாங்களாம், அவங்களுக்கு வளையல் போட்டு கொடுத்தாங்களாம், அந்த கண்ணாடி வளையல். அந்த அந்த கைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த கைக்கும் அந்த வளையலுக்கும். நான் பார்த்துட்டே இருந்தேன், அந்த பார்க்கறதுக்கு அப்படியே நடிகை நளினி அம்மா மாதிரியே இருந்தாங்க. அவங்க எவ்வளோ படத்தில் சாமி வேஷத்துலலாம் வந்திருப்பாங்க, அப்படியே பட்டு சேலை போட்டு அப்படியே வந்திருந்தாங்க. எனக்கு அந்த நளினி அம்மா பார்க்க மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது, என்னடா இவனும் நல்லா சாமி கும்பிடுவானே அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து மறக்காமல் நீ பாரு, யூடியூப்பில் போடணுன்னா போட்டுக்கோ, உன்னோட இஷ்டம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து இப்போ இது வந்து இந்த கிளிப்பு இருக்குல்லங்க, இந்த கிளிப்பு வந்து எனக்கு மறக்க முடியாத கிளிப்புங்க. இந்த கிளிப்பு காமிச்சேனே அது வந்து எனக்கு மறக்க முடியாத கிளிப்பு. அதை நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லுங்கள், எனக்கு பிடிச்ச சமயபுரம் அம்மா கோயிலில் நான் வாங்கினேன். இது ஒரு கிளிப்பும் ஒரு ஜிமிக்கியும் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிளிப்பை பார்த்தாவே எனக்கு சமயபுரம் அம்மா ஞாபகம் தான் வரும். சமயபுரம் அம்மா கோயிலில் வந்து இந்த கடைகள்லாம் இருக்கும், அதுக்குள்ளே வந்து கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அப்போ சரி அந்த அம்மா ஞாபகமாக ஒரு ஏற்பின்னு ஒரு ஜிமிக்கி, நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்களே ஒரு ஜிமிக்கி மாதிரி, இந்த முத்து வச்ச ஜிமிக்கி மாதிரி, அதுவும் இந்த கிளிப்பு மட்டும்தான் வாங்கினேன். ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து எதுவுமே வாங்க முடியல, கூட்டத்துலேருந்து இது 2 வாங்கிறதுக்கு ரொம்ப யார் இல்லைன்னா நல்லா வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த கூட அவ்வளோ பெருசாக இருந்தது, இது வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், சமயபுரமா கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கடையெல்லாம் பாருங்கள், ரொம்ப டிசைனாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்து எல்லாம் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. நான் வந்து இந்த கிளிப்பு இந்த ஜிமிக்கும் போடும்போது எனக்கு சமயபுரமா ஞாபகம் தான் வரும். ஐயோ அந்த அம்மா ஞாபகமே நான் இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.